Hi friends, welcome to Gurukulam Tailoring. இப்போ இந்த அம்பர்லா ஃப்ராக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாடி தான் கட் பண்ண போகிறோம். இந்த பாடிக்கு இங்கே ட்ராயிங் போட்டிருக்கேன். வி நெக் தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இதோட ஃபுல் ஹைட்டு 34 inches, பாடி ஹைட்டு 9 + 1 10, பாடி பிரெத்து 14 + 1 15 டிவைடட் பை 2 7.5. ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு நார்மலாக ரவுண்ட் நெக் வைக்கிறீங்கன்னா 3.5 வச்சுக்கோங்க. இது வி நெக்காக நான் வைக்க போகிறனால 4 inches வச்சுருக்கேன். நெக்கோட ஹைட்டு, பேக் நெக்கோட ஹைட் வந்து 1.5 inch, நெக்கோட பிரெத்து 2.25, ஷோல்டர் 5, ஆம்போலும் 5 தான். இப்போ நமக்கு எடுக்க போகிறது தேவையானது இந்த மெஷர்மெண்ட் தான் எடுக்க போகிறோம். இப்போ இதில் வந்து நான் பாடிக்கு ட்ராயிங் போட்டிருக்கேன். இது வந்து பாடியோட பிரெத்து, இது வந்து பாடியோட ஹைட்டு. இப்போ இந்த இடத்துலேருந்து நெக்கோட பிரெத் மார்க் பண்ணியிருக்கேன், இங்கே ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கேன், இந்த சைடு வந்து ஆம்போல் மார்க் பண்ணியிருக்கேன், இங்கே வந்து ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஸ்கொயர் தேவையில்லை, நீங்கள் அப்படியே ஒரு போட் ஷேப்பில் நீங்கள் இந்த பெண்ட் கொடுத்தா போதும். இதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த நெக்கோட ஹைட்டுக்கும் க்ராஸாக ஒரு லைன் கொடுத்தா போதும், ஏன்னா வி நெக் தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்புறம் அடுத்தது வந்து இந்த பாடி இது எடுத்ததுக்கப்புறம் ஹிப் கிட்ட ஒரு 1/2 inch ஒரு கிராஸ் எடுக்கணும். இப்போ இதை வந்து நம்ம கிளாத்தில் நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் லைனிங்கில் தான் கட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அந்த மெயின் கிளாத்தில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை நான் நாளாக மடித்து வச்சுருக்கேன். பாடி ஹைட்டு 9 + 1 10 inches. இப்போ இந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு பாடி பிரெத் வந்து 7.5 வேணும். இதில் 8 inches ஒரு 2 பாயிண்ட், ஒரு பாயிண்ட் கூட இருக்குது. பரவாயில்ல, இருக்கட்டும், உள்ளே பிடிச்சி நம்ம தைக்க போகிறோம். ஏன்னா வளர்கிற பிள்ளைங்க தானே, துணி உள்ளே இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை. அதனால் இதை குட்டியாக அதை கட் பண்ணி வேஸ்ட் பண்ணாமல் நான் அந்த கிளாத்தை உள்ளேயே வச்சுக்க போகிறேன். இந்த ஃபோல்டையும் வெட்டி விட்ருங்க. இந்த மாதிரி வந்து நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஒரு பீஸ் மேலே ஒரு பீஸு இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதை கீழே திருப்பி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த 2 ஃபோல்டு தனியாக கிடச்சிரும் உங்களுக்கு. இப்போ நோட்டில் ட்ராயிங் பண்ண மாதிரி இங்கேருந்து நெக்கோட பிரெத்து 2.25, ஷோல்டர் 5, ஆம்போலும் 5 inch, பேக் நெக்கு 1.5 inch, ஃப்ரண்ட் நெக்கு 4 inch. இப்போ இந்த 4க்கும் இந்த 2.25க்கும் இப்படி க்ராஸாக லைன் பண்ணுறோம் வி நெக்குன்றனால. அடுத்தது இதை வந்து அப்படியே நம்ம போட் மாதிரி இதை பெண்ட் பண்ணி விட்டுறோம் பேக் நெக்குக்கு. ஒன் இன்ச் பாயிண்ட் பண்ணிவிட்டு இதை இப்படியே இதையும் பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாடி சுற்றலோட ஹிப் கிட்ட கொஞ்சம் குறையும் இல்லையா, அதனால் இங்கே ஒரு 1/2 inch நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த 1/2 inchக்கு ஒரு சைட் கிராஸ் ஒன்று போட்டுருவோம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த மெயின் கிளாத்தில் அதுக்கப்புறம் வெட்டிக்குவோம். இந்த பேக் நெக்கு மட்டும் 4 பீசஸாக வெட்டணும். ஃப்ரண்ட்டில் இந்த ஒரு லேயரை மட்டும்தான் எடுத்து நம்ம கட் பண்ணுறோம். இப்போ இந்த மெயின் கிளாத்தில் இதே மாதிரி இதை வெட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ இந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் இந்த லைனிங்கை வச்சு கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடு வந்து ஓப்பன்றனால இந்த ஃபோல்டையும் நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு கீழே வந்து அந்த அம்பர்லா கட்டிங்கு ஸ்கர்ட் எப்படி கட் பண்ணுறது நெட்டில்ன்றது பார்ப்போம். இப்போ இந்த இதில் வந்து அந்த அளவு எடுக்கும் போது இப்போ எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா, இப்போ இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம லெஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே ஒரு 1/2 இன்ச்சு டாட் பிடிப்போம். அப்போ 1/2 + 1/2 1 இன்ச்சு நமக்கு லெஸ் ஆகும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஹிப் எடுக்கணும். இப்போ இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். 8 இன்ச்சஸ் இருக்குது. அப்போ 8 இன்ச்சஸ்னால் 8ல் வந்து 1 இன்ச் போயிடுச்சுன்னா 7 இன்ச்சஸ் இருக்கணும். அப்போ இந்த ஹிப் கிட்ட வந்து 7 இன்ச்சஸ் நம்ம அளந்து வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அதில் நம்ம ஸ்கர்ட்டில் கட் பண்ண பார்த்துருவோம். இப்போ இந்த பீஸில் வந்து நம்ம ஸ்கர்ட் கட் பண்ண போகிறோம். இந்த ஸ்கர்ட்டில் என்னென்னா கீழே வந்து நம்ம ஃப்ரில் அட்டாச் பண்ண போகிறனால இந்த இதில் இருந்து நம்ம ஒரு 3 இன்ச்சஸ் நம்ம லெஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு இந்த ஸ்கர்ட்டோட ஹைட் நான் எழுதியிருக்கேன் பாருங்களேன். டோட்டல் ஹைட்டு 34ல் இந்த பாடி ஹைட்டு 9 இன்ச்சஸ் லெஸ் பண்ணி 25 வந்திருக்கு. ப்ளஸ் 1.5 ஸ்டிச்சஸ் ஆட் பண்ணி 26.5 வந்திருக்கு. இந்த 26.5ல் வந்து -3 இன்ச்சஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 23.5 தான் வருது. இந்த ஹைட் தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த 3 இன்ச்சஸ் வந்து ஃப்ரில் கட் பண்ண போகிறோம். ஃப்ரில் கட் பண்ணி இதோட அட்டாச் பண்ணும்போது நமக்கு அந்த ஹைட் வந்து ஈக்குவல் ஆகிடும். இப்படி முக்கோணமாக போட்டுக்கிறோம். இந்த அம்பர்லா கட்டிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம இந்த டைப்பில் இப்போ கட் பண்ணுறோம். இது அசையாமல் இருக்கிறதுக்கு பின் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இந்த ஹிப்பு வந்து 7 இன்ச்சஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ 7ல் ½ வந்து 3.5 இன்ச்சஸ். இந்த இடத்துல இந்த 3.5 கனெக்ட் பண்ணி இது ஸ்ட்ரைட்டாக நம்ம லைன் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இதிலேருந்து நம்ம ஹைட் எடுக்கிறோம். ஹைட் நமக்கு வந்து 23.5 வேணும். இது கரெக்டாக இருக்குது. இந்த 23.5 எங்கெங்கே வரணுமோ அப்படியே தள்ளி தள்ளி வச்சு அப்படியே பாயிண்ட் பண்ணிகிட்டே வரணும். இந்த 23.5 இந்த லைன் மேலேயே இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் இதே டைப்பில் இதே அளவில் நம்ம லைனிங்கில் கட் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி தான் மடித்து போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ எப்போயுமே நம்ம வந்து இந்த மெயின் கிளாத்தை விட லைனிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கட் பண்ணுவோம். இதில் வந்து அதே அளவு தான் எடுக்க போகிறோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு கீழே ஃப்ரில் கொடுக்க போகிறோம். அதனால அது வந்து கரெக்டாக இருக்கும். அதனால நம்ம எக்ஸாக்டாகவே நம்ம கட் பண்ணிக்கிறோம் இந்த இதை. இப்போ இந்த ஸ்கர்ட்டை நம்ம கட் பண்ணியாச்சு. இதுதான் மேலே டாப்பு, அது கீழே பாட்டமாக வரும். அதே மாதிரி தான் லைனிங்க்கும் வெட்டியிருக்கும். தைக்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.